இந்திய அணியில் பார்த்தீங்கன்னா T20 உலகக்கோப்பைக்கு 15 வீரர்களிடம் உறுதியாகிவிட்டதாக நேற்று ஒரு தகவல்கள் வெளியாகி இருந்தது. அதாவது ரோஹித் சர்மா, விராட் கோலி, சூரியகுமார் யாதவ், ரிஷப் பந்த் ஆகிய பேட்டர்களின் இடங்கள் உறுதியாகிவிட்டதாக நேற்றுமே கூறப்பட்டிருக்காங்க. இதற்கிடையில தான் தற்போது இந்திய அணி அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து KL ராகுல் நீக்கப்பட்டிருப்பதாகவும், கேப்டனாக ரோஹித் சர்மா, துணை கேப்டனாக ஹர்திக் பாண்டியா ஆகியோர் இடம்பெற்றிருக்காங்க. மேலும் ரோஹித் சர்மா அவர்கள் கேப்டனாகவும் ஜெய்ஸ்வால், கோலி, சூரியகுமார் யாதவ், ரிஷப் பந்த், சஞ்சு சாம்சன், ஹர்திக் பாண்டியா, ஷுவாம் துபே, ஜடேஜா, அக்சர் படேல், குல்தீப் யாதவ், யுஸ்வேந்திர சகால், ஹர்ஷிப் சிங், பும்ரா, முகமது சிராஜ் ஆகியோருமே இடம்பெற்று வந்திருக்காங்க. நடப்பு IPL தொடரில் பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி பவுலர் டி நடராஜன் அவர்கள் தொடர்ந்து சிறப்பாக பந்து வீசி வருவதும், குறிப்பாக டெத் ஓவர்களில் சிக்கனமாக ரன்களை விட்டுக் கொடுத்து முக்கியமான விக்கெட்களை கைப்பற்றி அசத்தி வந்துட்டு இருக்காரு. ஆனால் இவருக்கு T20 உலகக்கோப்பையில் வாய்ப்பு வழங்கப்படவில்லைங்க. மற்றொரு இடது கை பவுலர் ஹர்ஷிப் சிங்கிற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருப்பதாகவும், நடப்பு IPL தொடரில் பவுலர்களுக்கு சாதகமான பிச்சிலேயே 4 ஓவர்களில் 52 ரன்களை விட்டுக் கொடுத்து சொதப்பியிருக்காங்க. ஆனால் இவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிற நிலையில இதுதான் ரசிகர் மத்தியில மிகப்பெரிய கடுமையான அதிருப்தியுமே ஏற்படுத்தி வந்திருக்கு. சரி, ஓகே, இந்த வீடியோ பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற கிரிக்கெட் பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.